எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம். அத்தியாயம் 46. சரியாக 38 வாரங்கள் பூர்த்தியாகியிருக்க அடிக்கடி இடுப்பு வலி கொண்ட அமிர்தாவிற்கோ எப்போது வேண்டுமென்றாலும் பிரசவ வலி வரலாம் என்று மருத்துவர்கள் எச்சரித்திருந்தனர். ஆகவே முன்னேற்பாடாய் மெல்லியால் அவளை வார்டில் சேர்த்தனர் அண்ணனும் அண்ணியும். சுகப்பிரசவத்துக்கான தயார் நிலையில் இருந்தவளுக்கோ மகப்பேறு வலி நரகத்தை காண்பிக்க ஆரம்பித்தது. முதல் 8 மணி நேர வலியை தாங்கிக் கொண்டவளால் அது 15 மணி நேரமாக உள்ளமோ மரண பீதி கொண்டது. அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, நான் குருவை பார்க்கணும், அவரை வர சொல்லுங்க அண்ணி, ப்ளீஸ் என்றவளோ கதறலின் ஊடே அண்ணியின் உள்ளங்கையை இருக்க, என்னம்மா கேட்குற நீ, அது எப்படி முடியும் என்ற காஞ்சனாவோ படுக்கையில் இருந்தவளின் தலையை மென்மையாக வருடி கொடுக்க, ப்ளீஸ் அண்ணி, கெஞ்சி கேட்குற, அம்மா, அவரை வர சொல்லுங்க அண்ணி என்றவளோ எழுந்தமர்ந்து பல்லை கடித்தாள். முகமோ மொத்தமாய் அழுது வீங்கியிருக்க, நான் சொல்றேம்மா, சொல்றேன், நீ முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிமா, காலையிலேருந்து இன்னும் ஒண்ணுமே சாப்பிடாம வேற இருக்க என்ற காஞ்சனா நீட்டிய குவளையை கண்டு கொள்ளாது தலை குனிந்து கட்டிலின் விளிம்புகளை பற்றிய அபலையோ, பிரெக்னென்டான நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டு ஒரு சாப்பாடு கூட உங்களை செஞ்சு தர சொல்லி கேட்டதில்ல அண்ணி, அது வேணும் இது வேணும்னு அண்ணனை நச்சரிச்சதில்ல அண்ணி என்றவளோ தாரையாய் கண்ணீர் ஊற்றும் அம்பகங்களால் அண்ணியை ஏறெடுக்க, சரிம்மா, நீ முதல்ல அந்த தண்ணிய குடி, அப்புறமா பேசலாம் என்ற காஞ்சனாவோ எப்படியாவது அமிர்தாவின் தொண்டையை கொஞ்சமேனும் நனைத்திட முயற்சிக்க, குருவை வர சொல்லுங்க அண்ணி, அவரை ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்துக்கிற அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, குருவை வர சொல்லுங்க அண்ணி என்றவளோ சோர்ந்தவளாய் கால் விரல்களை வலியில் மடக்கி கொண்டு அண்ணியிடத்தில் கோரிக்கை வைக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உனக்கே தெரியுமா, அப்புறம் ஏண்டா அடம் பிடிக்கிற, தண்ணி குடிக்காட்டியும் பரவாயில்ல, பழமாவது சாப்பிட்றியா என்ற காஞ்சனாவோ நாத்தனாரின் வேண்டுதலை நிறைவேற்ற முடியா நிலையில் பேச்சை மாற்ற, என்னால முடியல அண்ணி, ரொம்ப பயமா இருக்கு, அவரு வர சொல்லுங்க அண்ணி, இல்லைன்னா ஃபோன் கொடுங்க, நான் கால் பண்ண அவர் வருவாரு, அம்மா என்ற கர்ப்பிணியோ இடுப்பை பற்றி கொண்டு மிடலில் துடிக்க, ஏண்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்மளை கொன்னே போட்டுருவாரு, நீங்க புரிஞ்சுக்கோங்க அண்ணி, குருவை வர சொல்லுங்க அண்ணி, நான் அவரை பார்க்கணும் என்று கத்திய புள்ளைத்தாச்சியோ உதடுகளை கடித்து கொண்டாள். கண்ணீர் வழிந்திறங்க ரணம் பொறுக்காது எழுந்து நின்றவளாய் கட்டிலின் பிடியை இறுக்கி, கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அப்படிதான் இருக்கும், இப்பதானே 7 சிஎம் திறந்திருக்கு, வலி பொறுக்க முடியல அண்ணி, குருவை வர சொல்லுங்க, நான் அவரை பார்க்கணும், ஒரே ஒரு தடவை வர சொல்லுங்க அண்ணி, குருவை நான் பார்க்கணும், குரு என்ற அமிர்தாவோ தள்ளாடியவளாய் மயங்கி சரிய, அமிர்தா, அமிர்தா, கண்ணு தொறமா, அமிர்தா என்று பதறிப்போன காஞ்சனாவோ அறையிலிருந்த அவசர பொத்தானை அழுத்தி நர்ஸுகளுக்கு தகவல் கொடுத்தார். அறைக்கு விரைந்த தாதியர்களோ மயக்கமடைந்த அமிர்தாவிற்கு தேவையான முதலுதவிகளை செய்திட ஆரம்பித்தனர். காஞ்சனாவோ தைரியத்தை வரவழைத்து கொண்டவராய் அவ்வறையிலிருந்து வெளியேறி ஓடினார் கணவனை நோக்கி. மூச்சிறைக்க வந்த மனைவியை கண்ட தெய்வீகனோ, குழந்தை பிறந்துருச்சா காஞ்சனா, அண்ணனுக்கு கால் பண்ணுங்க. என்ன, குருமூர்த்தி அண்ணாக்கு கால் பண்ணுங்க, புத்தி கெட்டு போச்சா உனக்கு, அவனுக்கு போய் கால் பண்ண சொல்ற என்ற தெய்வீகனின் முகமும் குரலும் எரிச்சலை துப்ப, அமிர்தா அவரை பார்க்கணுங்கிறா, அவரை கால் பண்ணி வர சொல்லுங்க. அதெல்லாம் முடியாதுன்னு போய் சொல்லு. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்க, அங்க ஒருத்தி உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கா, இப்பதான் நீங்க உங்க கோபத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க, உங்க கடுப்பை ஒதுக்கி வச்சுட்டு அவரை வர சொல்ற வழியை பாருங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, அம்மா புள்ள 2 பேரையும் பார்க்க நான் அவனை விடவே மாட்டேன். ஏங்க இவ்வளோ வெறுப்பு உங்களுக்கு, எங்கேருந்து வந்துச்சு இந்த வன்மம் உங்களுக்கு, எப்போதுலேருந்து இவ்வளோ கொடூரமான மனுஷனா மாறினீங்க? ஃப்ரெண்டுன்னு நம்பின ஒருத்தன் என் முதுகுல குத்துனானே, அப்போ துரோகத்தோட ஏமாற்றத்தை பிரசவ வலியோட ஒப்பிடாதீங்க. அமிர்தா ரொம்ப பயப்படுறா, இப்போ கூட மயங்கிட்டா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு அண்ணனை வர சொல்லுங்க, இல்ல நானே அவரை வர சொல்லிடுவேன், அது உங்களுக்கு மரியாதையா இருக்காது என்ற காஞ்சனாவோ அங்கிருந்து நகர, சில நிமிட யோசனைக்கு பின் நெஞ்சில் குத்திய நண்பனுக்கு அழைத்தார் தெய்வீகன். கருணை லைட்டாக எட்டி பார்க்க, ஆனால் குருவின் அலைபேசியோ கவரேஜ் கிடைக்காது மக்கர் செய்தது. ஆபீஸுக்கு அழைத்தவர் தோழன் அங்கில்லை என்றுணர்ந்து ரத்னவேலுவிற்கு அழைக்க,
தெரிந்து கொண்டார் தெய்வீகன் வருங்கால மருமகனின் அப்பன் வெளிநாடு போயிருக்கிறான் என்று. குருவை பார்க்க வேண்டும் என்று கங்கணம் கொண்ட ஏந்திழையோ அவர் வரும் வரை பட்டினியாகவே இருப்பேன் என்று அடம் பிடித்தாள். சொல் பேச்சை கேளாத வாசுரையை இழுத்து பிடித்து படுக்க வைத்த தாதியர்களோ வஞ்சி அவளுக்கு குளுக்கோஸ் ஏற்றிவிட்டனர் கையில். கணவர் மூலம் தகவல் அறிந்த காஞ்சனாவோ அதை அமிர்தாவிடம் ஒப்புவிக்க அண்ணியின் பேச்சை நம்பிடாதவளோ வலியும் அழுகையும் கொண்டவளாய் ஆர்ப்பாட்டம் செய்தாள் அவளுக்கான தனியறையில். பொய் சொல்றீங்க, பொய் பொய் பொய், அவர் இங்கதான் இருக்காரு, எனக்கு தெரியும், அவரை வர சொல்லுங்க அண்ணி, நான் அவரை பார்க்கணும், குருவை பார்க்கணும். சத்தியமா அண்ணன் இங்க இல்லம்மா, பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. நானே கூட அவர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி விசாரிச்சேன், அண்ணன் இங்க இல்லடா என்ற காஞ்சனாவோ 8 சியம் திறந்த பின்னாடி இன்னும் அதீத வழியில் துடித்த புனைக்குழலின் கால்களை மெதுவாக அழுத்திவிட, செத்துப்படுவனோன்னு பயமா இருக்கு அண்ணி, அதுக்குள்ள அவரை ஒரு தடவையாவது பார்த்துடணும், குருவை வர சொல்லுங்க அண்ணி, வர சொல்லுங்க ப்ளீஸ். வாய மூடு அமிர்தா, என்ன பேசுற நீ? இப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நல்லபடியா குழந்தைய பெத்து அண்ணன் கையில நீயே கொடுப்ப பாரு பிள்ளைய என்ற அண்ணியோ சின்னதாய் கோபம் கொண்டு நாத்தனாரை கடிந்து கொள்ள, இல்ல அண்ணி, நான் சொன்னதுதான் நடக்க போகுது, நீங்க அவரை வர சொல்லுங்க, நான் என் குருவை ஒரே ஒரு தடவை அம்மா என்று அலறினாள் அமிர்தா. இடுப்பெலும்பே முறிந்து போகும் அளவிலான நகர்வொன்று நிகழ பெண்மையில் காஞ்சனாவின் கையை உடைத்திடும் அளவுக்கு இறுக்கி பற்றிய பெண்டுவோ, அண்ணி குருவை வர சொல்லுங்க என்று அலறினாள். மருத்துவர் மற்றும் தாதியர் புடைசூழ காஞ்சனாவிற்கோ தாய்மை கொண்டவளின் வலியில் அழுகையே வந்துவிட்டது. இன்னும் சில மாதங்களில் அவருக்கும் இந்நிலையே என்றவருக்கு கண்ணீரை அடக்கிட முடியவில்லை. அனத்தி கதிரிய அமிர்தாவோ 18 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அழகான ஆண் குழந்தை ஒன்றை பிறப்புறுப்பிலிருந்து உந்தி தள்ளினாள். கண்ணெல்லாம் இருண்டு போக மெதுவாக மிழிகளை மூடினாள் முற்றிலை அவள். டாக்டர் மற்றும் தாதியர்கள் என்று காஞ்சனா வரை எல்லோரும் அமிர்தாவை எழுப்ப முயற்சிக்க அவர்கள் அத்தனை பேரின் குரலும் மிக தூரத்தில் கேட்டிட ஆரம்பித்தது அந்திகை அவளுக்கு. டாக்டரோ இரத்தத்தில் உழன்றிருந்த பிஞ்சை பெதும்பையின் மார்பில் போட, சிசுவோ பயணத்தை முடித்துக் கொள்ளும் நிலையிலிருந்த தாயின் முகத்தை விரல்களால் தேய்த்து அலறியது வீலென்று. இருந்தும் யமன் இரக்கமற்றவன், காரியத்தில் குறியாயிருப்பவன். அமிர்தாவின் இதய துடிப்பு குழந்தை பிறந்த 20வது நிமிடத்தில் மொத்தமாய் நின்று போனது. அதிர்ந்த அண்ணியோ அங்கேயே அலறி மயங்கி விழ, தகவலறிந்த தெய்வீகனுக்கோ ஒரு நொடி மூச்சே நின்று போனது. காரியங்களை மருத்துவமனையிலேயே வைத்து முடித்து கொண்ட அண்ணனவர் இனி குருவோடு இருந்த அத்தனை தொடர்பும் அமிர்தாவோடு சேர்ந்து சாம்பலாய் போகட்டும் என்று முடிவெடுத்தார். காஞ்சனா வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்க பிறந்த குழந்தைக்கோ புட்டிப்பாலே கொடுக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு அதீத இரத்தப்போக்கால் அமிர்தாவின் உயிர் பிரிந்ததென்று இறப்பு சான்றிதழை தெய்வீகன் மருத்துவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். டிஸ்சார்ஜ் ஆகிய காஞ்சனாவோ நாத்தனார் பெற்றெடுத்த மருமகனை தாதியர்களிடமிருந்து வாங்கிக் கொண்டார். பெற்றவளே போய் சேர்ந்த பின்பு தீட்டெல்லாம் ஒரு கேடா என்ற ஆதங்கத்தோடு பிஞ்சவனை தூக்கி சென்றனர் தெய்வீகனும் காஞ்சனாவும் கோட்டுமலை பிள்ளையார் கோவிலுக்கு. 30 நாட்களுக்கு பின் ஊரை கூட்டிச் செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை கர்ப்பகிரக பிள்ளையாரின் மடியில் கிடத்தி நடத்தினர் தம்பதிகள் இருவரும். பிறந்து 3 நாளான ஆண் குழந்தைக்கு ஆகுரதன் என்று பெயர் சூட்டினார் கோட்டுமலை பிள்ளையார் கோவில் பூசாரி, மரித்த அமிர்தாவின் விருப்பப்படியே. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். நன்றி, வணக்கம்.